வெல்கம் டு மருத்துவ உலகம். இன்னைக்கு நம்ம மருத்துவ உலகத்துல 29வது வார கர்ப்ப காலத்துல குழந்தைங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், என்ன மாதிரியான எச்சரிக்கையோட இந்த 29வது வாரத்தை நம்ம கடந்து போகணும் அப்படிங்கிற சில டிப்ஸோட தான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 29வது வாரத்துல குழந்தை வேகமா உதைக்க ஆரம்பிப்பாங்க. அந்த சந்தோஷம் உங்களுக்கு தனியா தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த உதைகள் எப்படி இருக்குன்னு கவனமா கவனிச்சுக்கோங்க. அதுல ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா உடனடியா டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. இப்ப குழந்தையினுடைய வளர்ச்சி அப்படின்னு பாத்தோம்னா, குழந்தையினுடைய மூளையின் வளர்ச்சி தலையின் அளவு சீரா வளர்ந்திருக்கும். குழந்தைங்க எடை அதிகமா உருவாயிருப்பாங்க. இறுதி 2.5 மாதங்கள்ல குழந்தை எடை வேகமா கூட ஆரம்பிக்கும். எடையை விட 2 மடங்கு எடை பெற வாய்ப்பு இருக்குது. குழந்தையினுடைய நுரையீரல் தசை முதிர்ச்சி அடைய தொடங்கி இருக்கும். இருந்தாலும் நுரையீரல் இன்னும் முதிர்ச்சி அடையாம இருக்கலாம். குழந்தையினுடைய எலும்பு கூட்டின் வளர்ச்சி தொடங்கி இருக்கும். எலும்புகள் கடினமாகவும் வலிமையாகவும் மாறும். மேலும் குழந்தைகளுக்கு அதிகமான கால்சியம் தேவைப்படக்கூடிய காலம் இந்த 29வது வாரம். நீங்க கர்ப்பமா இருக்கும்போது 29வது வாரத்துல குழந்தையினுடைய அளவு வழக்கமா 15ல இருந்து 2 அங்குலம் இருக்கும். மேலும் எடை பாத்தீங்கன்னா 2.5 பவுண்டு வரை எடை கொண்டிருப்பாங்க. அடுத்து 11 வாரங்களுக்குள்ள குழந்தையினுடைய நீளம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்துல குழந்தையினுடைய எடை பாத்தீங்கன்னா ரெட்டிப்பா கூட ஆரம்பிக்கும். இந்த 29வது வாரங்கள்ல வயிறு பெருசா மாறி இருக்கும். உங்க வயிற்றை குனிஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெருசா இருக்கும். கர்ப்ப காலத்துல குறிப்பிடத்தக்க உடல் மாற்றங்கள்ல எடை அதிகரிப்பும் ஒண்ணு. இந்த 29வது வாரத்துல 8 கிலோல இருந்து 11 கிலோ வரை எடை அதிகரிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு பெண்களுக்கும் இது மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மார்பகங்கள் ரொம்ப பெருசாவும் கனமாவும் இருக்கும். உள்ளாடைய தேர்ந்தெடுத்து அணியறது ரொம்ப நல்லது. இந்த 29வது வாரங்கள்ல வீங்கி பருத்து வலிக்கக்கூடிய கால்கள் உங்களுக்கு மாற வாய்ப்பு இருக்குது. கால்கள்ல புண்ணோ இல்ல நீல நிற நரம்புகள் வீங்கி இருக்கிற மாதிரி உங்களுக்கு காட்சியளிக்கும். ஆனா இது எல்லாமே கர்ப்பகாலம் வரையும் தான். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இது எல்லாமே தானா சரியாக ஆரம்பிச்சிடும். அதிகப்படியான சோர்வு இருக்கும். கால்கள்ல தசைப்பிடிப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. மூச்சு திணறல், மலச்சிக்கல் பிரச்சனை வரும். அப்பப்போ நீங்க ஓய்வெடுக்கும் போது மசாஜ் செய்யலாம், புத்தகம் படிக்கலாம். இது பிரசவ அச்சத்துல இருந்து நம்மளை வெளிக்கொண்டு வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். இந்த 29வது வாரத்துல உங்களுக்கு தெளிவா குழந்தையினுடைய அசைவு அவ்வளோ அப்ராக்சிமேட்டா தெரியும். நீங்க கை வச்சிங்க அப்படின்னாலே குழந்தைகளோட அசைவை உங்களால அப்படியே அப்சர்வ் பண்ண முடியும். குழந்தைங்க கருப்பையின் உள்ள தசை பிடிப்பை உணரும். இந்த காலத்துல குழந்தை எத்தனை முறை உதைக்கிறாங்கன்றத கவனிச்சுக்கோங்க. கருவின் செயல்பாடு குறைஞ்சிச்சு அப்படின்னா பயப்படாதீங்க. வயிற்றை மென்மையா மசாஜ் செஞ்சு விடுங்க. இல்ல அப்படின்னா கொஞ்சம் குளிர்ந்த நீரை குடிச்சு வந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அசைவு தெரிய ஆரம்பிக்கும். இந்த வாரத்துல அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பரிசோதனை குழந்தை வேகமா வளர்றத உங்களால பார்க்க முடியும். குழந்தைங்களுக்கு போதுமான இடம் இல்லை அப்படிங்கறத உதைகளும் அசைவுகளுமே உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். எப்பயாவது வயிற்றுக்குள்ள இழுப்பு மாதிரியான உணர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா குழந்தைங்க விக்கல் எடுக்கிறாங்கன்றதுக்கான அறிகுறி இது. குழந்தைங்களுடைய தோல் வெள்ளை நிறத்துல மாறும். சுருக்கமான மென்மையா மாறுறத பார்க்க முடியும். குழந்தைங்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியில குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நிகழுது. குழந்தையினுடைய மூளை, முக்கிய உறுப்புகள், பல் உருவாக தொடங்குது. குழந்தையினுடைய பிறப்புறுப்புகள் உருவாக தொடங்கிருச்சு. இந்த 29வது வாரத்துல என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா இரும்பு, கால்சியம் அவசியமா தேவை. வைட்டமின் சி அதிகமா எடுத்துக்கோங்க. இரும்பு உடல் இரத்த சிவப்பணுகளை பராமரிக்க உதவி செய்யுது. உடல் முழுவதும் ஆக்சிஜனை கடத்துது. இரத்த சோகையை தடுக்குது. உங்க குழந்தையினுடைய எலும்புகள் தொடர்ந்து கடினமா இருக்கணும் அப்படின்னா கால்சியம் சம்பந்தப்பட்ட உணவுகளை எடுத்துக்கோங்க. இரும்பு சத்து நிறைஞ்ச உணவுகளை நீங்க உணவுல சேர்த்துக்க முயற்சி பண்ணுங்க. இது குழந்தைங்க சிவப்பு இரத்த அணுக்களை உருவாக்க உதவியா இருக்கும். ஒரு நாளைக்கு 30 மில்லிகிராம் இரும்பு தேவைப்படுது. தேவையில்லை அப்படின்னா இரும்புச்சத்து மாத்திரைகளை உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு தருவாங்க. உங்க குழந்தைங்களுடைய எலும்புக்கும் பற்களுக்கும் தேவையான அளவு கால்சியம் நிறைஞ்ச உணவுகளை எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு நாளைக்கு 1000 மில்லிகிராம் கால்சியம் தேவைப்படுது. 19 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய இளம் பெண்கள் 1300 மில்லிகிராம் கால்சியம் தேவைப்படுது. இது இறுதி 3 மாதங்கள்ல ஒவ்வொரு நாளும் சுமார் 450 கூடுதல் கலோரிகள் தேவைப்படும். பச்சை இலை காய்கறிகள், மெலிந்த இறைச்சி, வலுவூட்டப்பட்ட தானியங்கள் இரும்புச்சத்துக்கான நல்ல ஆதாரங்களா இருக்கும். இதை தவிர நீங்க இனிப்பு, கேக்கு, சாக்லேட் இந்த மாதிரி துரித உணவுகளை பாய் சொல்லிட்டு வைட்டமின் சி நிறைஞ்ச உணவுகளை அதிகமா எடுத்துக்கோங்க. இது குழந்தைங்களுடைய இரத்த நாளங்களுக்கு தேவையான இணைப்பு திசுக்களை உருவாக்க உதவி செய்யுது. அதே மாதிரி தானியங்கள், மாம்பழம், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, கேரட், வைட்டமின் சி நிறைஞ்சதை அதிகமா எடுத்துக்கோங்க. சீரான உணவோட உடல் செயல்பாடுகள் அவசியமான ஒண்ணு. ஓய்வு எந்த அளவுக்கு அவசியமோ அதே மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்ஸோட உங்களை நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். வயிற்று அரிப்பு இருக்கிறவங்க மாய்ஸ்சரைசர் பயன்படுத்திக்கலாம். ஆரோக்கியமான உணவு, நீர்ச்சத்து நிறைஞ்சு இருக்கணும்.
அப்பதான் சிறுநீர் தொற்று அறிகுறி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அலட்சியம் காட்டாதீங்க. பசியோட இருக்கும்போது உணவு அப்பப்ப தவிர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க. நிம்மதியான தூக்கம் தேவைப்படும். இறுக்கமான ஆடைகள் அணிய வேணாம். இந்த மாதிரி நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த 29வது வாரத்தை ரொம்ப சுலபமா கடக்க முடியும். அடுத்து 30வது வாரத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது, குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.